ஆ, ₹500 கட்டினால் வருடம் முழுவதும் உணவு இலவசம். ஆஹா! சார் வணக்கம் சார். வாங்க வாங்க. சார் வெளிய போர்டு பார்த்தேன். ₹500 கட்டினால் வருஷம் ஃபுல்லா இலவசமா சாப்பிட்டுக்கலான்னு. ஆமா சார். நம்ம ஹோட்டல்ல புதுசா ஒரு ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். நீங்க ₹500 கட்டிட்டீங்கன்னா போதும். நம்ம ஹோட்டல்ல ஒரு வருஷத்துக்கு என்ன வேணாலும், எவ்வளவு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாமா சார்? சார் சிக்கன், மட்டன், மீனு, முட்டை எது வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். எவ்வளவு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு சாப்பாட்டுக்கு காசே கிடையாது. ஓ! 3 வேளையும் சாப்பிட்டுக்கலாமா சார்? 3 வேளையும் சாப்பிட்டுக்கலாம் சார். ஆனா பார்சல் மட்டும் அலோவ்ட் இல்லைங்க. அது பரவால்ல. ஒருவேளை உங்களுக்கு இந்த ஸ்கீம் பிடிக்கல அப்படின்னா, எப்ப வேணாலும் நீங்க கட்டின ₹500 ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். ஆஹா! இது என்ன அருமையான ஸ்கீமா இருக்கே சார். சூப்பர் சார். இந்தாங்க சார். ₹500 புடிங்க சார். போங்க சாப்பிடுங்க. தேங்க் யூ சார். ஐயோ! இது தெரிஞ்சிருந்தா காலையில சாப்பிடாம வந்திருப்பனே. சரி 2 முட்டை மட்டும் சாப்பிட்டுருவோம். பைத்தியக்காரனா இருக்கான். இப்படி ஹோட்டல் நடத்துனான்னா அவ்வளோதான். ஒரு வருஷத்துல இழுத்து மூடிட வேண்டியதான். அப்பா சார் ஃபுல்லா சாப்பிட்டேன். சார் ஆமா நைட் எத்தனை மணி வரைக்கும் சார் கடை இருக்கும்? சார் நைட்டு 12 மணி வரைக்கும் கடை இருக்கு சார். 12 மணி வரைக்குமா? ஓகே சார் நான் வந்துடுறேன். இருக்குதுங்க. சார் இந்தாங்க சார். புடிங்க. சார் என்ன சார் எல்லாம் ஃப்ரீன்னு சொன்னீங்க, ₹400 பில்லு போட்டிருக்கீங்க. சார் சாப்பாடு ஃப்ரீ சார். அதுக்கு நீங்க ₹1 கூட குடுக்க வேணாம் சார். ஆனா நீங்க உட்கார்ந்து சாப்பிட்டீங்கல்ல டேபிள், சேரு அதுக்கு ₹100 வாடகை. அப்புறம் ஃபேன் ஓடிச்சு, கரண்ட் பில் ₹100. அப்புறம் அந்த சாப்பிட்ட இலைக்கு ₹100, குடிச்ச தண்ணிக்கு ₹100. மொத்தம் ₹400 சார். பிளஸ் ஜிஎஸ்டி. சார் இது என்ன இப்படி ஏமாத்துறீங்க? இதெல்லாம் நீங்க முதல்ல சொல்லவே இல்ல. சார் நாங்க தான் கீழே கண்டிஷன் சப்ளைன்னு போட்டிருந்தோமே. நீங்க தான் சரியா கவனிக்கல. சார் இந்த ஸ்கீம் எல்லாம் எனக்கு பிடிக்கல. என் பணத்தை ரிட்டர்ன் பண்ணுங்க. சார் இப்ப இந்த பில்லை நீங்க பே பண்ணிட்டு இந்த ஸ்கீம்ல இருந்து நான் விலகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு 60 நாள்ல உங்க பணம் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிடும். 60 நாளா? அட பாவி! நீ புழைக்க தெரியாதவன் இல்லடா. நம்ம தான் புழைக்க தெரியாதவன்.